நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் ஆமூர் கோயில் இப்படி தான் இருக்கும். நல்லா 1 டே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ மரம் செடி எல்லாம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறீங்கன்னா. ஏன்னா அடுத்தடுத்து சஸ்பென்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை நாங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணோன்றதையும் பாருங்கள். இதுதான் எங்கள் ஆமூர் கோயிலோட மெயின் ரோடு. நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க பசங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் பார்க்கலாம். வாங்க, போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் என் வீடியோ. சிவசிவா நம்ம கோயில் என்ட்ரன்ஸு சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது நம்ம கோயில் வந்துடும். ஸோ உங்களுக்கு லைவாக இருக்கிறது நல்லாயிருக்கும்ன்றதுனால நாங்கள் எப்படி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள். இதுதான் நம்ம குளம். நல்லா சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. அந்த டைமில் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே இங்கேயே பக்கத்துலேயே பொங்கல் வச்சுப்பாங்க. கட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம கோயில். பெரிய ஆலமரம் ஒன்று. எல்லாருக்கும் போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து என்ட்ரன்ஸ். வாங்க போகலாம். தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பழம் பூ எல்லாம் வாங்கியாச்சு. அம்மா வந்து எடுக்கிறாங்க. பானை எல்லாம் வாங்கணும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கிட்டோம். ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் கோபுர தரிசனம் அப்படியே வந்து ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு
நந்தி பகவானுக்கு சொல்லிட்டா அவரோடைய கடமை அவர் சிவனுக்கிட்ட சேர்த்துருவார். ஸோ அந்த நம்பிக்கையோடு அவரை வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நிச்சயமாக நீங்களும் வேண்டிக்கோங்க. எனக்கும் என் தம்பிக்கும் ஒரே போட்டி தான். நான் என்னை எடு நான் உன்னை எடுன்னுட்டு மாற்றி மாற்றி கொஞ்சம் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோபுரம் தெரியல, வியூவே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரே புலம்பல். அப்புறம் இந்த என்ட்ரன்ஸில் இந்த வடிவம் பார்த்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையை அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறோம் க்யூவில். எங்கள் அம்மா பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் க்யூவில். கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறோம். கூட்டமும் இருந்துச்சு. ஸோ எப்படியும் 1 hour ஆச்சு போய் பார்க்குறதுக்கு. போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வெளியில் வரும்போது இந்த உண்டியலை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அது நடந்துச்சுன்னா உண்டியலில் போடுற மாதிரி வேண்டிக்கிட்டோம். அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை போகலாமான்னு பிளான் பண்ணோம் சாமியை பார்க்க. ஏன்னா நாங்கள் பார்த்த டைம் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அலங்காரமும் பார்க்கணுன்றதுக்காக மறுபடியும் க்யூவில் நின்று போய் பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு ஒரு வழியாக ஃபைனல் டச்சாக தேங்காய் உடைச்சி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே கோயில் போகும்போது அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வருவோம். ஸோ அது மாதிரி இந்த வாட்டியும் தேங்காவை சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா மழை பெய்யுது ஜோருன்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, அண்ணாமலையார் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்விஸ்ட்டில் இது ஒரு ட்விஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டும் ஆயிடுச்சு. ஸோ செம்மையாக இருந்தது. எதுவுமே எதிர்பார்க்கல, நீங்கள் வருவேன்னு நினைக்கல. அதுதான் நம்ம அண்ணாமலையாரோடைய ஸ்பெஷலே. நம்ம நினைக்கும் போது போக முடியாது, அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஸோ அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. நல்ல ஒரு சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து பிரசாதம் வாங்கலான்னு போனால் கூட்டம் கொஞ்சம் நிற்கிறாங்க. சரி ஓகே, மழையும் வந்துடுச்சு, வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னுட்டு அங்கேருந்து அண்ணாமலையாரை பார்த்துட்டு கிளம்பினோம். என்ட்ரன்ஸில் போகிறதுக்குள்ளே சரியான மழை வந்துடுச்சு. ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை பாருங்கள் விடலையே, ஒரு கொழுக்கட்டை வாங்கலான்னுட்டு ரொம்ப ஆசையாக போனோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டதுனால மணியாதுன்னு கட்டி ஒரு வழியாக வந்துட்டோம். காரில் பார்க்கிங் போட்ட இடத்துக்கு வந்துட்டோம். தரிசனம் இன்னைக்கு செம்மையாக நனைஞ்சி வேறு வழி ஆயாச்சு. பட் திருப்தியாக ஒரு மழையில் தரிசனம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் லட்டு சாப்பிட்டோம். நீ செம மழையில் மாட்டின்னு நல்ல வழியாக இப்போ தான் வெளியே வந்தோம். இதுதான் அதுவும் போடும். அது எனக்கு கிடைச்ச ஒரே ஆறுதல் இதுதான்.